ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஆப்கானி ஸ்டைலில் பீஃப் க்ரீன் கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சுருள் பட்டையை 2 உடைச்சு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 250 கிராம்ஸ் பீஃபை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா சோட்டே பண்ணி விட்டுக்கலாம். பீஃபோட கலர் மாறுற வரைக்கும் சோட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா சோட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பீஃப் நல்லா முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லித்தலை, 3 பச்சை மிளகா, ஒரு 10-15 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பீஃபை தண்ணியோட சேர்த்துக்கலாம். இது நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை சோட்டே பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா அந்த பீஃபோட கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீஃப் கறி வந்துட்டு ஒரு செமி கிரேவி டைப்பில் தாங்க இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. இந்த பீஃப் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் சிக்கன் மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம். இது பிளைன் ரைஸ் கூடயும் சப்பாத்தி, ரோட்டிஸ் எல்லாத்தோடையும் ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.